Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது சண்டே Q&A வீடியோ தான். Q&A விட எக்ஸ்ட்ரா ஒரு சில டீடைல்ஸும் இந்த ஒரு வீடியோல நம்ம ஓவரால் வந்து பார்க்க போறோம். இந்த தடவை क्वेश्चंस வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கோம். Q&Aக்கு எடுக்கிற மாதிரி என்னென்ன क्वेश्चंस இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு 3-4 क्वेश्चन வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய ஒரு சில டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக் வந்து மோஸ்ட்லி அதிகமா வந்த கமெண்ட்ஸா இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் பத்தினது தான் பார்க்க போறோம். யூடியூப் ரிலேட்டட் தான். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது கம்யூனிட்டி டேப்ல ரீசெண்டா வந்து அந்த அப்டேட். ப்ரோ எனக்கு இன்னும் கம்யூனிட்டி டேப் வரல, 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிலோவா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 3 ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிட்டு தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேனல்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிலோவா இருந்தாலும் கூட லைக் அது எதனால அப்படிங்கிற டீடைல்ஸையும் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ரீசன் தெரியலனாலும் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியும் நீங்க வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லாமலும் கூட உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ல இது இல்லைனா இதுங்கிற மாதிரி கம்யூனிட்டி டேப்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மோர் டீடைல்ஸ்க்கு அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவதா பார்க்கக்கூடிய டீடைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல இப்போ ரீசெண்டா ஒரு பக் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது விசிபிலிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் செக்ஷன். இது ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து அதை பத்தின டீடைல் சொல்லியிருப்போம். ஸோ ஜஸ்ட் யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணா கூட சால்வ் ஆயிருது. இது உங்களுக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. அதே சமயம் இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஸோ இதை மட்டும் டீடைலா சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி பக் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அது போக நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த மந்த் வந்து எனக்கு இன்னும் வந்து பேமெண்ட் வரல ப்ரோ அப்படிங்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும். எனக்கு எல்லா மந்த்தும் ப்ராப்பராக தான் ப்ரோ ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மந்த் தான் டிலே ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. எதையுமே நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்ல இருந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மேஜரானது இதுதான். அதாவது ஒன்று ஆட்சன்ஸ் ரிலேட்டடா டிலே வந்து இருக்கலாம், இல்லைனா பேங்க் ரிலேட்டடா டிலே வந்து இருக்கலாம், இல்லைனா உங்க தரப்புலேயே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இந்த மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் தூர வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது முன்னுக்கூட்டியே நமக்கு தெரியவும் ஆரம்பிக்கும் எதனால அப்படிங்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம், இன்க்ளூடிங் இந்த ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ ஜஸ்ட் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இதுல பெருசா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் டிலே அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. இது ஆட்சன்ஸ் தரப்புல இந்த மந்த்துக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைம் வந்து ஹாலிடே அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்ததால வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து பேங்க் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே வந்து இருந்திருக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நடக்கும் அண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 10 to 15 டேஸ். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த மந்த் வந்து வரணுமோ அதுல வரல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்த மந்த்ல 5 to 8 அந்த தேதிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து நீங்க ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆள் இதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணுங்கிறக்காக இந்த Q&A மேக் பண்ணேன். அது போக ஒரு சில கொஸ்டின்ஸும் இருந்தது. ஸோ அதையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு சின்ன ஸ்கிரீன்ல அதை பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது வீட்டுக்கு போகிறோம் வாங்க அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது $100 வந்து ரீச் பண்ண என்ன பண்ணணும் ப்ரோ? அப்லோட் பண்ணுற வீடியோ ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் வியூஸ் போகுது, நெக்ஸ்ட் டே வந்து வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இது யாருக்கு தாங்க இல்லை, ஜஸ்ட்டு வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் டயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பல்வேறு விதமாக லைக் ப்ரௌஸ் ஃபீச்சர்லையோ இல்லைனா வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் ஆகிறதுலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்லையோ ஸோ எல்லாத்துலேயுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்து இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான் யூடியூப்பில் நடக்கக்கூடியது. ஒரு ட்ரெண்டிங் வீடியோ அதுவும் நல்ல ரீச் ஆகிருக்கு ஸ்டார்டிங் டயத்துலேயே அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 2 நாளோ 3 நாளோ இல்லை 1 வீக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கும். மற்றபடி நம்ம நார்மலாக அப்லோட் பண்ணக்கூடிய அப்லோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் வரக்கூடிய வியூவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கம்மியாகிக்கிட்டே போகலாம், அதுக்கடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலும் கூட போகலாம். ஸோ அது கண்டென்ட் டைப்பை பொறுத்து இருக்குது. அண்ட் வந்து கண்டென்ட் என்ன மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க, அது என்ன மாதிரியான கண்டென்ட், எவர்கிரீனா இல்லைனா ட்ரெண்டிங் டாப்பிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ இதை மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை பொறுத்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு காமனான ஒரு விஷயம் தான் இது நடக்கிறது. ஸோ உங்களுடைய கண்டென்ட்டில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எந்த டாப்பிக்கில் வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன கண்டென்ட் டைப்லனாலும் இருக்கலாம்.
பெர்ஃபார்மன்ஸை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இன்னும் கொடுங்க. ஸோ ரெகுலராக. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ இதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்க நேம் வந்து காட் ஆஃப் வாரியர். ஸோ ஃபைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ அந்த யூடியூப் வீடியோனுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் வீடியோ வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகிட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடலாம். அப்படி டெலிட் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டோரேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. லைக் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிருச்சு, அதாவது ஆன்லைனில் வந்து அது அவைலபிள் ஆகிருச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்தா ஆன்லைனில் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் வச்சுருக்கணுங்கிறதும் கிடையாது. ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா வேணால் ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். மற்றபடி அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவைலபிளாக இருக்கும் யூடியூப்பில் வந்து. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாலிசி படி கரெக்டாக இருக்கணும் அந்த ஒரு வீடியோ வந்து. ஸோ அதுதான் முக்கியமானது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், நமக்கு வந்து ஆன்லைனில். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அடுப்பாங்கரை அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஷார்ட்ஸ் போடுறது நல்லது சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. லைக் வந்து ஒரு நாள்லேயே வந்து ஒரு 30-40 ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் அதுக்கடுத்து ஒரு 10 ஷார்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 நாளோ இல்லை 5 நாளோ வீடியோ பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் வீடியோவாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெய்லி வந்து 2 வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 வீடியோவே ரெகுலராக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதுவே ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னாலும் அதை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் தான் முக்கியமானது. லைக் ஓவரால் பார்க்கும்போது எல்லா ஷார்ட்ஸ் க்ரியேட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் நல்ல ரெகுலராக வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டெய்லி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது டெய்லி ஷார்ட்ஸ் இல்லைனா ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே சமயம் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருந்தாகணும். ஸோ ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ மாறலாம். ஸோ அது பெரிய பிரச்சனை கிடையாது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆடியன்ஸ் கிட்ட அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது முக்கியமானது. ஸோ அதை மட்டும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து மேக் பண்ணி போடலாம். அது உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்துக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இதாங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா KDFF அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதா ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடலாம். பட் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கவுண்ட் ஆகாது. அதாவது நார்மல் மானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4000 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஷார்ட்ஸில் வந்தாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிரும். பட் வந்து அந்த 4000 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஷார்ட் ஃபீல்ட்லேருந்து வந்ததுன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதில் ஆட் ஆகாது மானிட்டைசேஷன் பேஜில், அந்த 4000 மணி நேரத்துக்கான வாட்ச் ஹவர்ஸில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டால் ஷார்ட் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய க்ரியேட்டர்ஸ்க்கு இந்த 4000 மணி நேரம் வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ அதனால தான் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராமும் புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் லாஸ்ட் வீடியோ லிங்காக. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். 2023 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது ஷார்ட்ஸுக்காக வடிவமைக்கப்பட்டது கிடையாது இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. இதுதான் பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஷார்ட்ஸ் ஸ்பீடில் போகும்போது வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கைஸ் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஸ்டின் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக யாருடைய கொஸ்டினும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைவ்லையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் குயிக்காக வந்து. அதே சமயம் கமெண்ட்ஸ்லேயும் லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளைக்கு கீழே ரிப்ளை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதை வந்து நான் வந்து பார்க்காம போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓவரால் Q&A செஷனோட சேர்த்து சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இல்லை அப்டேட்ஸ், டவுட்ஸ், இஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. கைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.